வணக்கம். நம்மள பல பேருக்கு வாழ்க்கையில நாம பண்ற மிகப்பெரிய முதலீடு எதுன்னு கேட்டா நம்மளோட சொந்த வீடுதான்னு சொல்லுவோம். அது வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் கிடையாது இல்லையா? அது நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட ஒரு பெரிய கனவு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட மிகப்பெரிய சொத்தே நம்ம நிதி பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அது எப்படி, ஏன் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இந்த கேள்வியோடய ஆரம்பிக்கலாம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் போட்டு வாங்கின ஒரு வீடு உங்களோட நிதி பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்க முடியுமா? கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. ஆனா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வாங்க, இதுக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். முதல்ல நாம ஏன் ரியல் எஸ்டேட் மேல இவ்ளோ ஆசைப்படுறோம்னு புரிஞ்சுக்கலாம். இது சும்மா ஒரு பண விஷயம் மட்டும் இல்ல. இதுல நம்ம உணர்வுகளும் கலந்திருக்கு. தலைக்கு மேல ஒரு கூரை இருக்கணும், நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அப்போ ரியல் எஸ்டேட்டோட அட்ராக்ஷன் என்ன? முதல் விஷயம், இது ஸ்டாக்ஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. நம்ம கண்ணால பார்க்க முடியும், கையால தொட முடியும். அது மட்டும் இல்லாம காலப்போக்குல இதோட மதிப்பு ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுல இருந்து வர்ற வாடகை மூலமா ஒரு நிரந்தர வருமானமும் கிடைக்கும். பணவீக்கம் ஏற ஏற அதுக்கு எதிராக இது ஒரு நல்ல பாதுகாப்பு. இதோட டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அப்புறம் லெவரேஜ், அதாவது பேங்க்ல கடன் வாங்கி முதலீடு செஞ்சு அதிக லாபம் பார்க்குற வாய்ப்புன்னு நிறைய நன்மைகள் இருக்கு. சரி, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும்போது இதுல என்னங்க பிரச்சனை வரப்போகுது? எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போனா ஆபத்து தாங்க. ரியல் எஸ்டேட்டுமே அதுக்கு விதிவிலக்கு இல்ல. உங்களோட முதலீடு எல்லாமே ஒரே ஒரு சொத்துல, அதாவது ரியல் எஸ்டேட்ல மட்டுமே குவிஞ்சு கிடந்தா என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு இப்ப பாப்போம். இது ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் ரியல் எஸ்டேட் நம்ம கையில இருக்கிற சொத்துங்கிறது ஒரு பெரிய பிளஸ். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு அவசர தேவைக்கு அதை உடனே பணமாக்க முடியாது. அதுதான் இதோட மைனஸ். அதே போல சொத்தோட மதிப்பு ஏறுங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா அதை விற்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட செலவுகள் ஆகும். வாடகை வருமானம் வர்றது நல்ல விஷயம்தான். ஆனா வாடகைக்கு வர்றவங்கள மேனேஜ் பண்றதும் வீட்டை பராமரிக்கிறதும் பெரிய தலைவலி. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். பிரச்சனை ரியல் எஸ்டேட்ல இல்ல, நம்மளோட மொத்த முதலீட்டுல ரியல் எஸ்டேட்டோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுல தான் பிரச்சனை. இதனால என்ன ஆகும்? நம்ம முதலீடுகள் பல்வகைப்படுத்தப்படாம, அதாவது டைவர்சிஃபை ஆகாம ஒரே இடத்துல முடங்கிடும். திடீர்னு பணம் தேவைப்பட்டா கையில காசு இருக்காது. அது மட்டுமில்லாம இதை விட நல்ல முதலீட்டு வாய்ப்புகள் வரும்போது அதை நாம தவற விட்டுடுவோம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? தீர்வு ரொம்ப சிம்பிள். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். அதாவது நம்ம முதலீடுகளை பலவிதமான சொத்துகள்ல சரியா பிரிச்சு போடுறது. இந்த சரியான பேலன்ஸை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. 10-25%. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நல்ல பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோல, அதாவது உங்களோட ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கோல்டு மாதிரி எல்லா முதலீடுகளையும் சேர்த்து பார்க்கும்போது அதுல ரியல் எஸ்டேட்டோட பங்கு இந்த 10-25%க்குள்ள இருந்தா ரொம்ப பாதுகாப்பானது. இது ஒரு பொதுவான கைட்லைன் தான். ஆனா உங்க முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கும்னு இது காட்டுது. பாத்தீங்களா? ரியல் எஸ்டேட்டுங்கிறது இதுல ஒரு சின்ன பகுதி தான். ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மற்ற சொத்துக்களோட இதையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணும்போது உங்களோட ஒட்டுமொத்த நிதி நிலைமையும் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஒருவேளை ரியல் எஸ்டேட் மார்க்கெட் டல்லா இருந்தா கூட மற்ற முதலீடுகள் உங்களை காப்பாத்தும். சரி, இப்போ உங்க போர்ட்ஃபோலியோல ரியல் எஸ்டேட் ரொம்ப அதிகமா இருந்தா அதை எப்படி சரி பண்றது? உங்க செல்வத்தை பாதுகாத்து அதை இன்னும் வளர்க்கறதுக்கு சில பிராக்டிக்கலான வழிகளை இப்ப நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல உங்க போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுங்க. அதாவது ரியல் எஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து மற்ற சொத்துக்கள்ல முதலீடு பண்ணுங்க. ரெண்டாவதா, உங்க ஹோம் லோனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அடைக்க பாருங்க. இதனால வட்டி செலவு குறையும். மூணாவதா, உங்க சொத்தை திறமையா நிர்வகிச்சு செலவுகளை குறைங்க. கடைசியா, RIETS, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்களை பத்தி யோசிங்க. இது என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஷேர் வாங்குற மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் மால், ஆஃபீஸ் பில்டிங் மாதிரி சொத்துக்கள்ல ஒரு சின்ன பங்கை நாமளும் வாங்கிக்கலாம். இதுக்காக நம்ம முழு பில்டிங்கையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. டைவர்சிஃபிகேஷன்னா உங்க சொத்தை விற்கிறது மட்டும் இல்ல, ரியல் எஸ்டேட்குள்ளேயே நீங்க டைவர்சிஃபை பண்ணலாம். நீங்க குடியிருக்கிற வீட்ல மட்டும் முதலீடு பண்ணாம ஆஃபீஸ் பில்டிங்ஸ், பெரிய குடோன்கள், டேட்டா சென்டர்கள், விவசாய நிலம் இல்லனா வெளிநாட்டு ரியல் எஸ்டேட் ஃபண்ட்ஸ்ல கூட முதலீடு செய்யலாம். இதனால உங்க ரிஸ்க் இன்னும் பரவலாகும். சரி, இப்ப நாம பேசின இந்த ஐடியாஸ் எல்லாம் நிஜ வாழ்க்கையில எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு 3 வித்தியாசமான ஆட்களோட உதாரணங்கள் மூலமா பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நம்மளோட உதாரணம், ஒரே ஊர்ல 5 வீட்டை வாடகைக்கு விட்டிருக்கிற ஒரு லேண்ட்லார்ட். இவர்கிட்ட என்ன பிரச்சனை? அவரோட மொத்த முதலீடும் ஒரே இடத்துல ஒரே வகையான சொத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ஊர்ல ரியல் எஸ்டேட் வேலை சரிஞ்சா இவரோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும்.
அப்போ இவருக்கான வழி என்ன? அவரோட 1 அல்லது 2 வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து ஒரு நல்ல RIIT ஃபண்ட்லயும் ஒரு குளோபல் ரியல் எஸ்டேட் ஃபண்ட்லயும் முதலீடு செய்யலாம். இதனால என்ன நன்மை? அவரோட ரிஸ்க் ஒரே ஊரை சார்ந்து இருக்காது, கையில பணப்புழக்கம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் சொத்துக்கள்ல முதலீடு செய்யற வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்த உதாரணம், ஒரு பெரிய நகரத்துல ரொம்ப காஸ்ட்லியான ஒரு லக்ஸூரி அபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற ஒரு பெரிய பணக்காரர். அவரோட சொத்து மதிப்பு ரொம்ப அதிகமா இருந்தாலும் அந்த பணம் பூராவும் ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல முடங்கி கிடக்குது. அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கலாம்? அந்த அபார்ட்மெண்ட்டை ரீஃபினான்ஸ் பண்ணி, அதாவது அது மேல திரும்பவும் கடன் வாங்கி அந்த பணத்தை வேற முதலீடுகள்ல பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு, பெரிய தொழிற்சாலைகள், குடோன்கள்ல முதலீடு செய்யற ஒரு பிரைவேட் ஃபண்ட்லயும், விவசாய நிலங்கள்ல முதலீடு செய்யற ஒரு ரீட்லயும் பணத்தை போடலாம். இதனால கையில பணப்புழக்கம் அதிகமாகறதோட ரியல் எஸ்டேட்டோட வெவ்வேறு துறைகள்ல முதலீடு செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடைசியா, ஒரு பெரிய விலையுயர்ந்த வீட்ல தனியா வாழ்ற ஒரு ரிட்டையர்ட் பர்சன். அந்த வீடு அவருக்கு ஒரு பெரிய சொத்து தான், மறுக்கல. ஆனா அதை பராமரிக்கிறதுக்கான செலவும் சொத்து வரியும் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரோட பணம் முழுவதும் அந்த வீட்ல முடங்கி கிடக்கிறதால அவரோட மத்த நிதி தேவைகளுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்ப அவருக்கு என்ன தீர்வு? அந்த பெரிய வீட்டை வித்துட்டு அதை விட சின்னதா பராமரிக்க சுலபமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு மாறலாம். அந்த பெரிய வீட்டை வித்த பணத்தை பலவிதமான ரீட்ஸ்கள்லையும் நிலையான வருமானம் வர்றதுக்கு ஒரு பாண்ட் ஃபண்ட்லயும் முதலீடு பண்ணலாம். இதனால பராமரிப்பு செலவு குறையும், கையில காசு புழங்கும், அவருக்கு தேவையான மாதாந்திர வருமானமும் நிம்மதியா கிடைக்கும். ஆக மொத்தத்துல புத்திசாலித்தனமான முதலீடுங்கிறது ஒரு சொத்தை வாங்கறதோட முடிஞ்சிடுறதில்ல, அதை எப்படி சரியா நிர்வகிக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. சரியான டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தினா உங்க ரியல் எஸ்டேட் முதலீடு உங்களுக்கு ஒரு சுமையா இல்லாம உங்களோட நிதி வளர்ச்சிக்கு ஒரு பவர்ஃபுல்லான கருவியா மாறும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. நீங்க கடைசியா எப்போ உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எடுத்து பாத்தீங்க? அதுல உங்க மிகப்பெரிய சொத்தான ரியல் எஸ்டேட்டோட பங்கு எவ்வளவு இருக்கு? ஒருவேளை உங்க நிதி பயணத்துல அடுத்த முக்கியமான அடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இதுவா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க.